வெல்கம் டு சி ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியில் ஒரு புதுசாக சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு லக்ஸரி 3 BHK ஃப்ளாட் தான். ஸோ இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கல் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கலில் ஒரு மெயினான லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கம் தான். இந்த ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளாட் தான் அவைலபிளாக இருக்குது, மற்ற எல்லாமே சோல்ட் அவுட்டு. இந்த ஃப்ளாட்டை வந்து ஹைரேஸ் சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோருமே நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் டோர் வந்து ஒரு நல்ல வுட்டில் ஒரு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2378 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இதோட கார்பெட் ஏரியா வந்து 1840 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் உள்ளே வந்தவொடனே ஒரு ஃபாயர் வந்து கொடுத்துருக்காங்க. 7.5க்கு 7.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு மிரரும் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் ஒரு பூஜா ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. 8.25க்கு 7.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் கொடுத்து அதுக்கு ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டோரேஜுக்காக ஒரு கபோர்டு ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட் வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சேர்த்து தான் நான் கோட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரைஸு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 16.5க்கு 15 சைஸில் ஒரு ஸ்பேசியஸ் ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டுக்கு பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப யூனிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹை ப்ரொஃபைலுக்கு பண்ணக்கூடிய ஆர்கிடெக்ட்ஸ் தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க செட்டப்போடு தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து நியூ ஃப்ளாட் தான். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸ் ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 16க்கு 14 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபோர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் அதை வைக்கக்கூடிய ஒரு கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் யூனிக்கான மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு பார்க்க வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. 9க்கு 5 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வால் டைல் ஒர்க் கொடுத்துருக்கறதுனால இன்னுமே பார்க்க வந்து நல்லா ப்ளசண்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். அண்ட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸுமே அவங்க வந்து யூனிக்காக செலக்ட் பண்ணி வர வச்சு உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16க்கு 15 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட், கபோர்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் உட்டன் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அந்த கபோர்ட் ஒர்க்கில் ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே நீங்கள் வைக்கிறதுக்காக கபோர்ட் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 5 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனும் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்ன தேவையோ அது எல்லா ப்ரொவிஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கும் ஒரு லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியா தான். ஸோ 16.5க்கு 12.25 சைஸில் இந்த டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு உட்டன் ஒரு டைனிங் டேபிளும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டைனிங் டேபிள் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட தேர்டு பெட்ரூம் தான். ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் வந்து 11.25க்கு 14.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக. அண்ட் இந்த ரூமுக்கு வந்து சிம்பிள் டிசைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் வெர்டிஃபை டைலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 10.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சாக ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கு வந்து பால் டைல் ஒர்க் கொடுத்துருக்கறதுனால பார்க்க இன்னுமே நல்லா இருக்குது.
இந்த ஃப்ளாட் வந்து சென்னையோட சிட்டியில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா கூட ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த காமன் டாய்லெட் தான். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் அண்ட் ஒரு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 6க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்துருக்கறதுனால பார்க்கவே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன யூனிக் திங்ஸ் வந்து இந்த ஃப்ளாட்டில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட கிச்சன் தான். ஸோ இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 10.75க்கு 12.75 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் வெட்டிஃபைட் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கக்கூடிய அந்த கபோர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெட்டீரியலில் ஒரு நல்ல கலரில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனோட ஸ்லாப் ஒர்க் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனில் வந்து நீங்கள் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நிறைய கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. 5.75க்கு 12.75 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் க்ளீனிங் திங்ஸ் அண்ட் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட பால்கனி தான். ஸோ இந்த ஃப்ளாட்டை பற்றின ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு எதாவது டவுட்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.